டியூப் தமிழ் வணக்கம். ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலராக இருந்தவரும் ஐரோப்பாவின் இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்டவரும் கிழக்கு ஜெர்மனியை பிறப்பிடமாக கொண்டவரும் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நெருங்கி பழகியவரும் நோர்ட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தவரும் ரஷ்ய மொழியை சரளமாக பேசக்கூடியவரும் ஆகிய ஏஞ்சலா மேர்க்கலினுடைய பேட்டி அமெரிக்காவில் இன்று முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை ஆகிய பொலிட்டிகோவில் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட மேற்கு நாடுகளினுடைய தலைவர்கள் இழைத்திருக்கும் ராஜதந்திர தவறுகளை அவர் ஈவிரக்க இல்லாமல் அந்த பேட்டியில் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் போர் விவகாரத்தில் தங்களுடைய ராஜதந்திரத்தை முற்றிலும் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டார்கள் என்று காட்டமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது இவர் இழைத்த தவறல்ல. இன்றிருக்கும் நிலையில் முன்னைய காலத்தை போல ராஜதந்திர நுட்பமும் மதியூகமும் தேடலும் உலக வரலாற்று அனுபவமும் கொண்ட தலைவர்கள் ஐரோப்பாவில் இல்லாமல் இருப்பதும் இந்த தலைவர்களினுடைய பிள்ளைகளை முந்தைய தலைவர்கள் சரியாக வளர்த்தார்களா என்ற கேள்விக்கு உண்மையான பதில் இல்லாமல் இருப்பதும் இந்த விவகாரத்தில் சிறந்த ராஜதந்திரி ஒருவரை உருவாக்க முடியாமல் போயிருக்கின்ற வருத்தத்தை அவருடைய பேட்டியிலிருந்து நம்மால் உய்த்துணர முடிகின்றது. இவர் 3 முக்கிய பரிமாணங்களை தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவது, உக்ரைன் போரை அவசரமாக நிறுத்தியே ஆக வேண்டும். இதை நிறுத்துவதற்கான பேரங்களை பேசுவதற்கு ஐரோப்பிய தரப்பில் ஒரு சிறந்த ராஜதந்திரி இல்லாமல் போயிருப்பது வருத்தத்திற்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். இது குறித்து பேசுவதற்கு அமெரிக்க அதிபர் தன்னோடு வீட்டு வியாபாரம் செய்த ஸ்டீவ் விட்கோவையும் அதுபோல தன்னுடைய மருமகன் ஜெரார்ட் குஷ்னரையும் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு என்ன அரசியல் வரலாறு தெரியும்? இவர்கள் எந்த வகையில் ஐரோப்பாவிற்காக பேச முடியும் என்கின்ற வருத்தம் அவருடைய கேள்வியில் இருந்தது. ஐரோப்பாவில் ஒரு ராஜதந்திரி உருவாகி இருந்தால் அரசில் இருக்கின்ற தலைவர்களை விட ராஜதந்திரிக்கு இருக்கின்ற பெருமையும் ராஜதந்திரிக்கு இருக்கின்ற வலிமை மிக உயர்வானதாக இருக்கும். அப்படி ஒருவர் இல்லாமல் போனது இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு என்று குறிப்பிடுகின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முழு கவனத்தையும் இப்பொழுது ஈரான் போரில் தான் செலுத்தி இருக்கின்றார். ஆனால் ஐரோப்பாவினுடைய பிரச்சனை ஈரான் போரை விட உக்ரைன் போராகவே இருக்கின்றது. எனவே ஐரோப்பா இதில் சரியான ஒருவரை நியமித்து இந்த விவகாரத்தில் ரஷ்ய அதிபருடன் சரியான தீர்க்கமான ஜுனிக்கான பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பணியை எதிர்காலம் ஏஞ்சலா மேர்க்கலிடம் வழங்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்ற பின்னரும் ஐரோப்பாவின் நீண்ட வரலாறுள்ள ஏஞ்சலா மேர்க்கலை ஐரோப்பிய தலைவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பது அவர்களுடைய அரசியல் ஈகோ சார்ந்ததாக இருக்கின்றது. மேலும் ஏஞ்சலா மேர்க்கல் ரஷ்ய மொழியை பேசுவது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபருடன் மிக ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவரை பயன்படுத்தாமல் விட்டது தவறு என்பதை அவருடைய பேட்டி காட்டுகின்றது. மேலும் அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடந்த கால தோல்விகளை சுட்டிக்காட்டுகின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தை ரஷ்யாவுடன் நல்லுறவை பேணுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று எத்தனையோ தடவைகள் தான் வலியுறுத்தி சொன்னதாகவும், ஆனால் அதை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இன்றைய தலைவர்கள் முற்றிலும் கேட்க தவறிவிட்டார்கள் என்றும், தங்களுடைய உள்நாட்டில் ஓர் அரசியலை வகுத்து கொண்டு சிறுபிள்ளைத்தனமாக ரஷ்யா பிழையானது, ரஷ்ய அதிபர் சர்வாதிகாரி என்பது போன்ற அதையே ஐரோப்பிய ஒன்றியத்திலும் வந்து உளறிக் கொண்டிருந்த காரணத்தினால் ரஷ்யாவுடனான ஒரு நல்லுறவை வளர்க்க முடியாமல் போய்விட்டது. இதனால் வந்திருக்கும் வினைதான் இப்பொழுது நாங்கள் சந்திப்பது. எனவே இதில் ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். பனிப்போர் இருந்த காலத்தில் சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்கா ஐரோப்பாவும் மிக மிக எதிரிகளாக இருந்தாலும் கூட அந்த காலத்தில் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல ராஜதந்திரம் என்பது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கமாக இருந்தது. அதற்கு அடுத்த பக்கமாக இருந்த அரசியல் முரண்பாடுகள் ராஜதந்திரத்திற்குள் தலை வைக்காமல் இருந்தது. இதனால் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களில் ஒரு பக்கம் ராஜதந்திரமாகவும் இன்னொரு பக்கம் அரசியலாகவும் இருந்தது. அரசியல் என்பது உள்ளூர் வாக்குகளுக்காக அது குளறுபடி மிக்கதாக இருந்தது உண்மைதான். ஆனால் ராஜதந்திரம் குளறுபடியாக இல்லை. ஆனால் இன்று அரசியலும் ராஜதந்திரமும் இரண்டும் ஒன்றாகவே கலந்து கிடப்பதனால் ராஜதந்திரத்தை பிரித்தெடுக்க முடியவில்லை. அரசியல்
அரசியல்வாதிகளை ராஜதந்திரிகள் போல பேசுவது அபத்தமான ஒரு பின்னடைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மூன்றாவதாக அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஐரோப்பாவினுடைய இன்றைய பரிதாபமான நிலை, புட்டினுடன் பேசுவதற்கு ஒரு தரகரை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர் மின்ஸ்க் நகரில் சென்று புட்டினுடன் பேசுகின்றார். ஏன் தரகரை அனுப்புகின்றார்கள்? தாங்கள் போனால் ரஷ்ய அதிபருடன் பேசுகின்றாரோ என்று அவருக்கு பட்டம் கட்டி விடுவார்கள், தேர்தலில் தோற்று விடுவோம் என்று இந்த வேலையை செய்கின்றார்கள். ஆனால் அரச ஆட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவர் இப்படியான நேரத்தில் ரஷ்ய அதிபரை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும். தானாக இருந்தால் நேரடியாக அவரை சந்தித்தே பேசியிருப்பேன், தனக்காக ஒரு தரகரை வைத்து இந்த விவகாரத்தை கையாண்டு இருக்க மாட்டேன் என்றும், இது தரகரை வைத்து கையாளுகின்ற ஒரு விடயம் அல்ல என்றும் அவர் அந்த பேட்டியில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதுதான் ஐரோப்பிய தலைவர்கள் இழைக்கின்ற தவறாகும். நம் கையில் அதிகாரத்தை மக்கள் தந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் தான் களத்தில் இறங்கி பேச வேண்டும். அதை விடுத்து நாம் எங்கோ மறைந்திருந்து இன்னொருவரை அனுப்பக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் அமெரிக்காவும் சீனாவும் பொருளாதார ரீதியாக சரிவடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஐரோப்பாவிற்கு மிகவும் வாய்ப்பான தருணம். ஐரோப்பாவை சரியான திசையில் கொண்டு சென்று மகத்தான ஒரு சக்தியாக மாற்றுவதற்கு ஒரு தலைவர் இல்லை என்பது அவருடைய வருத்தமாக இருக்கின்றது. அந்த தலைவர் வருவாரா என்பது தெரியவில்லை. அந்த தலைவரினுடைய வருகையே ஐரோப்பாவின் எழுச்சியாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் இதுவே ஐரோப்பாவிற்கு வாய்ப்பான தருணம் என்றும் அவர் கூறுகின்றார். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.